சென்னை மயிலாப்பூர் வீரபெருமாள் தெருவில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இணைகிறார். சாலமன், வணக்கம். தற்பொழுது உயிரிழந்த வாலிபருடைய உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய சொந்த ஊருக்கு அந்த உடல் அனுப்புவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது? விரிவான தகவல். சென்னை மயிலாப்பூர் வீரபெருமாள் கோயில் தெருவுல கடந்த சில மாதங்களாக அங்க மழைநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியில வட மாநிலத்தை சேர்ந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இரவு நேரத்துல தொடர்ச்சியாக வேலை பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில நேற்று இரவு அங்கு நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணியில வட மாநிலத்தை சேர்ந்த அந்த மிலன் தாஸ் உட்பட மொத்தம் 5 ஊழியர்கள் சென்ட்ரிங் அமைக்கும் பணியில ஈடுபட்டு வந்தனர். அப்போது அங்கு கம்பியை அறுக்கும் பணியில ஈடுபட்டு வந்த போது திடீரென மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே அந்த வட மாநிலத்தை சேர்ந்த மிலன் தாஸ் என்பவர் உயிரிழந்தார். உடனடியாக அவரை அருகில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்ற போது அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்காக தற்போது அங்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மயிலாப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வரை குறிப்பாக தகுந்த உபகரணங்கள் இல்லாமல் அவர்கள் வேலையில அமர்த்தப்பட்டனரா, அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளனரா என்ற கோணங்கள்ல மயிலாப்பூர் போலீசார் உடன் பணியாற்றியக்கூடிய நபர்களுக்கு தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.